என்னோட ப்ரெக்னன்சி வந்து காம்ப்ளிகேஷன் ப்ரெக்னன்சின்னு எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. கல்யாணம் ஆகி ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை வந்து பார்த்துட்டு இருந்தப்போ, உங்களுக்கு பிசிஓடி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் நீங்கள் வந்து கன்சீவ் ஆயிடலான்னு சொன்னாங்க. அதனால நாங்களுமே ஓகே பிசிஓடி தானே இருக்குது, அவ்வளோவா ப்ராப்ளம் கிடையாதுங்கிற மாதிரி இருந்தோம். அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க, ஏன் அதே டாக்டர் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து டாக்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த கைராசியான டாக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாக்டர் நேம் சொல்லி நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் போய் நானும் கன்சீவ் ஆகிட்டேன். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மட்டும்தான் கொடுத்தாங்க, மற்றபடியெல்லாம் எதுவுமே எனக்கு பண்ணலை. 4th மந்தில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து டியூப் டெஸ்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மந்தில் வந்து எனக்கு காஃப் கோல்டெல்லாம் இருந்ததுனால டியூப் டெஸ்ட் வந்து இந்த மந்த் வேணாம், நம்ம நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் டியூப் டெஸ்ட்டுக்கு போகவே இல்லை. அந்த மந்த்தே வந்து நான் கன்சீவும் ஆகிட்டேன். எனக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துச்சு. அதை பற்றி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இன்னர் யூட்ரஸில் இருந்தால் தான் ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து அவுட்டர் யூட்ரஸில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அது வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் யூட்ரஸ் பெருசாகிறப்போ அதுவும் பெருசாகும்னு எனக்கு சொல்லவே இல்லை.